ரொம்ப ஷோ காமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா வெயிலில் ட்ராவல் விளாக் போகிறோம். நம்மளால பார்த்தீங்களா, நம்ம ஊர்லேயுமே இருக்கும். இங்கே பார்த்தீங்களா டேபிள் மாதிரி மூங்கில் மரத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லடி, இங்கெல்லாம் அந்த மாதிரி நான் கடலுக்காடு காமிச்சதே இல்லை. நான் முதல்ல போய் வீடியோ எடுக்கிறேன். ரொம்ப ஷோ காமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, சும்மா வெயிலில் ட்ராவல் விளாக் போகிறோம். விட்ரி போதும் இருக்கட்டும், ட்ராவல் விளாக் போகிறோம். இந்த வண்டியில் நான் தான் கொஞ்சம் மேலே உட்காந்துருப்பேன், அதனால் அவர்கிட்ட இன்றைக்கி கண்ணாடியை கொடுக்காம நான் போட்டிருக்கேன். எங்கே போகிறோம் அப்படின்னா, பரிப்புதா கொஞ்சம் பக்கத்தில் சீதா குண்டுன்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபாலுக்கு தான் போகிறோம். இந்த டைம் இன்றைக்கி நான் லேட் பண்ணல, 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சு கரெக்டாக 8 மணிக்கு சமையல் வேலை முடிச்சுட்டு கிளம்பியிருக்கேன். வெயில் கொஞ்சம் பாருங்கள், கிளைமேட்டை பாருங்கள். இந்த வெயிலில் தலை குளிச்சு இப்படி போகிறேன். நம்மளால பார்த்தீங்களா, இங்கேருந்து ஹெல்மெட்லாம் போட்டு ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. 10 நிமிஷத்துல தூங்கிரும். மறுபடியும் ஹெல்மெட்டையும் பிடிக்கணும், மேடத்தையும் பிடிக்கணும். அதனால அவர் சொன்னார், நல்லா இருக்கு இந்த லுக்குக்கு, இப்படி போட்டு போயிட்டு வான்னு. அவளை அப்படி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா பேசுகிறா. 3-4 நாள் நல்ல வெயில் போயிட்டு எங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், பார்க்குற உங்களுக்கும் குளிர்ச்சியில் ஹாப்பியாக இருந்தால் சரி. வாங்க ட்ராவல் விளாக் போகலாம். கொடு தேஜு, போஸ் கொடு தேஜு. எங்க வாய் எங்க, அதை ஓப்பன் பண்ணி விடுறி, அந்த கண்ணாடி ஓப்பன் பண்ணி விடுங்க. இங்கே வேர்க்க போகுது பாவம். அப்புறம் வேற போஸ். வேர்க்கு, அவளுக்கு வேர்க்குது, அது கூட தெரியல பாரு. அவ க்ளோஸ் பண்ணி விட சொல்றா. தேஜு ஓப்பன் வச்சாதான் காத்தோட்டமா நல்லா இருக்கும். சொல்றது கேளு. இருக்கட்டுமா, சரி கிளம்பலாம். பாதி கருவாடாக போறோம். நான் சொல்றேன் பிளாக் ஷர்ட் மாத்துங்கன்னு, கிளாத் இந்த மாதிரி இருக்குங்களா, காத்தோட்டமா இருக்கும். நான் மாத்த மாட்டேங்கிறாரு. தேஜு அந்த தமிழ் பாட்டு பாடு. தக்காளி கூட்டாளி. இப்போ வந்து நம்ம ஊர்ல இருந்து பரிப்புதா போற ரோட்ல இருக்கோம். பஸ் ஸ்டாப் பக்கத்துல இங்க பாருங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி பானையில வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஊர்லயுமே இருக்கும். இங்க பாத்தீங்களா, டேபிள் மாதிரி மூங்கில் மரத்துல செஞ்சு வச்சிருக்காங்க. மேல வரைய தண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று, மோந்துக்கிறதுக்கு ஒரு கப் ஒன்று. அந்த இடத்த ரீச் ஆக கொஞ்சம் கூலாக இருக்கும். ஏங்க கடலை திருட போவா இல்லடி, இங்கெல்லாம் அந்த மாதிரி நான் கடலுக்காடு காமிச்சதே இல்லை. நான் முதல்ல போய் வீடியோ எடுக்கிறேன். இது எத்தனை ஏக்கர்லாம் எனக்கு தெரியாது, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உள்ளதான் கடலை இருக்க போது. அங்க பாருங்க, 2 ஏக்கரோ 3 ஏக்கர் கிட்ட கடலைங்க. கடலையா உளுந்தா? கடலை தோட்டத்தையே பார்க்காத மாதிரி ரியாக்ட் பண்ணுறியம்மா, நீயும் கிராமம் தானன்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் ஒடிசாவில் வந்து வயலில் கடலை வந்து ஃபஸ்ட் டைம், அதுவும் இந்த இடத்துல பார்க்குறேன். நான் வந்து 6 வருஷம் இருக்கும் இங்கே வந்து. ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேங்க, நெல் விளைய ஆரம்பித்தாங்க அப்படின்னாவே தொடர்ந்து மழை இருக்கும். அந்த மழை தண்ணியில் தான் இங்கே எல்லாருமே விவசாயம் செய்வாங்க. அது இல்லாமல் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு பக்கத்தில் குளமோ இல்லை கிணறோ இருந்தது அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வயல், ஒரு 4-5 வயலில் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமே மறுபடியும் நெல் விதைப்பாங்க. ஆனால் எல்லா வயல்லையுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வயலோ சோளமோலாம் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசை. ஏன்னா நானுமே இங்கேருந்து ஊருக்கு போனேன் அப்படின்னா எங்கள் ஊர்லேயுமே கேட்பாங்க, அங்கே வந்து நிறைய பேர்கிட்ட வயல் இருக்குல்ல, அப்போ ஒரு நேரம் நெல் விளைச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற நேரம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து இப்போது கிணறு இருக்கிறவங்க அப்படி வேறு ஏதாவது விவசாயம் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த நிலம் அப்படியே தான் தரிசாக கிடக்குன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் நிலம் இப்போ வரைக்குமே தரிசாக தான் கிடக்குது. ஏன்னா ஒரு குளம் கூட பக்கத்தில் இல்லை. அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன்.
நான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் கடலை தோட்டம். எனக்கே ரொம்ப டவுட்டாக இருந்தது, இது கடலையா இல்லை உளுந்தானே. இந்த மஞ்சள் கலர் பூ இருக்கிறத பார்த்துட்டு தான் உண்மையாகவே பறிச்சேன். சரி யாராவது திட்டினாங்க அப்படின்னா ஒரே ஒரு செடி தான் பறிச்சிருக்கேன், ஒரு 50 ரூபா தரேன் விட்டுருங்கன்னு சொல்லியாவது பேசிக்கலாமேன்னு. அந்த செடியில் பூ கூட வரல, பிஞ்சு இருக்குங்கிற அந்த அறிவு கூட அந்த நேரத்தில் எனக்கு இல்லை. அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். உள்ள சின்னதாக ஒரு பருப்பு இருந்ததுங்க, உடச்சி தேய்ச்சி விட்டு கொடுத்தேன். வா செம்ம பிஞ்சு. ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேன். செம்ம பிஞ்சுங்க. ஃபைனலாக அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் ரீச் ஆகலை. அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இடமெல்லாம் காமிக்கிறேன். ஓகே, நாங்கள் இப்போ போகிற வாட்டர் ஃபால் வந்து அதோட பேர் சீதா குண்டுங்க. ஒரு மலைக்கு பக்கத்தில் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் சாவ்லா பஜான்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால் போயிருந்தோம்ல, அதே மாதிரி அந்த மலையை ஒட்டி இங்கேயுமே ஒரு 2 கிராமம் கிராஸ் பண்ணி தான் நாங்கள் இதுக்கப்புறம் போகணும். நான் முன்னாடி ஒரு டைம் வயல் பக்கத்தில் நிறைய மரம் காமிச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி இந்த இடமே அழகாக இருந்தது. நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது மலைப்பகுதி அப்படிங்கிறனால என்னன்னு தெரிலங்க. இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு அவ்வளோ ஒரு கூலாக இருந்ததுங்க. சுற்றி மரம், அந்த வெயிலோட வாட்டமே தெரியல, அந்த மாதிரி ஹாப்பியாக போனோம். அந்த சீத்தாகுண்டு இருக்கிற இடத்தோட பேர் வந்து சிம்லிபால் பாடம்னு சொல்லுவாங்க. பாடம் அப்படின்னா மலை. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போகிறது ஃபஸ்ட்டு மலை, சரிங்களா? அந்த சீத்தாகுண்டு அந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து மொத்தம் ஒரு 6 மலை மாதிரி தாண்டி போகணுங்க. இதில் இருந்துமே நான் நிறைய வியூஸ் எடுத்திருக்கேன். 2 சைடுமே மலை அதிகமாக இருக்கும். ஒரு 6 மலைக்கு அப்புறம் தான் அந்த வாட்டர் ஃபாலு. இன்னொன்று, இந்த இடத்துல பழங்குடியின மக்களுமே இருக்காங்களாம். அந்த காட்டுக்குள்ளெல்லாம் இருப்பாங்கல்லங்க, அது வந்து ஒரு சின்ன நியூஸில் தான் பார்த்தேன். இவருமே சொல்கிறாரு இப்பயுமே அவங்க இருக்காங்க, வா பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லி கூட கூப்பிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அதனால் போகலை. அவங்களெல்லாம் காமிக்க முடியுமா, இல்லை அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் கூட அமையலாம். பாப்பா கூட இருக்கால, அதனால் அந்த மாதிரி எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை. இன்னொன்று வந்து அந்த வாட்டர் ஃபால் வந்து நம்ம மலை உச்சிக்கு போனாலுமே தெரியுங்களாம். மலை உச்சியிலேருந்து தான் வருது அந்த அருவி. ஆனால் உச்சியில் போய் பார்க்குறோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க, வியூஸுக்காக போகலாம். அங்கே திருடங்க இருக்காங்கன்னு நம்ம அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு அம்மா இருப்பாங்க. ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம வந்து பணம் கட்டி டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, மேலெல்லாம் நம்ம போக முடியாது, குழந்தைய வச்சுட்டு போகாதீங்க, திருடங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால் அங்கே நாங்கள் போகலை. நான் போகிற மாதிரி ஐடியாவிலும் இல்லை. காட்டுக்குள்ளே நாங்கள் போனதே இங்கேருந்து ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. மலை உச்சியிலேருந்து அருவி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, நாங்கள் வந்து கீழே தான் பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு வழியில் மலை உச்சியெல்லாம் சுற்றி காமிப்பாங்களாம். அதுக்குமே ஃபீஸ் இருக்குது, எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரியல. இன்னொரு நாள் அக்காவுமே இந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேமிலியோடு வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த சிம்லிபால் மலைக்கு அடிவாரத்தில் இருக்கோங்க. நம்ம சீத்தாகுண்டுக்கு வந்து இங்கேருந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணி 2 கிலோமீட்டர் போகணும். இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஆனால் நேராகவுமே ஒரு வழி இருக்குது, மலையை சுற்றி காமிக்கிறது, கூட்டிகிட்டு போகிற வழி. 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு, இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது, போகலாம். சிம்லிபால் மலையிலேருந்து நம்ம சீத்தாகுண்ட் போகிற வழியிலையுமே ஒரு 2 ரெசார்ட் இருக்குங்க. நைட்டில் வந்து இது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத இடம். இங்கே வந்து புலி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, புலி, கரடி, யானையெல்லாம் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் சேஃப்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குங்க உண்மையாகவே. இது வந்து ஒரு ரெசார்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொன்று இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இருந்தாலும் நீங்களே பாருங்கள், ரெசார்ட்டை சுற்றி கம்பியில் சும்மா வேலி மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய பெரிய சுவராக இருக்குது, ரூமாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. நீங்களே பாருங்களேன், இப்படியெல்லாம் இருந்தால் பயம் இல்லாமையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரெசார்ட்லாம் இருக்குது. இன்னொன்று, இந்த பில்டிங் வந்து ஒரு லைட் ஹவுஸுங்க. இங்கேருந்து நம்ம மலையை பார்க்கலாம். கண்டிப்பாக இன்னொரு நாள் ஃபேமிலியோடு நான் உங்களுக்கு இந்த மலையை சுற்றி காமிக்க வரேன். சீக்கிரமாகவே வரோம். இங்கேருந்து நம்ம இறங்கி போகணும். அப்பாவும் பொண்ணும் வாட்டர் ஃபால் கூட்டிகிட்டு வந்து இவளும் குளிக்கிறேங்கிறா, அவங்க அப்பாவும் குளிக்கிறேங்கிறாங்க. முன்னாடியே அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் உடஞ்சிருக்கு, பார்த்து மேடம்.
இந்த வழியில தாங்க வந்தோம். இப்போ வந்து வெயில் காலம்ல, மழை காலம் அப்படி இருந்தா இங்க ஃபுல்லா தண்ணி இருந்திருக்கும்னு ஹஸ்பண்ட் சொல்றாங்க. மொபைல்ல கொஞ்சம் கூல் பண்ணணும். இதுக்கா இவ்வளோ பில்டப் பண்ணீங்க? அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் குளிக்கணும்னு. ஆனா அந்த இடம் மாதிரிதான் இல்லையா? அந்த சாவ்லா பஜா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. இப்படி போகணும் என்னமோ நீச்சல் தெரியுற ஆளு குதிச்சு குளிக்க போறவர் மாதிரி தான் சத்தம் போடுறாங்க. கொஞ்சம் தூரத்துல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி வருது, ரொம்ப இல்லை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டர் ஃபால் காமிச்சிருந்தேன்ல, அந்த மாதிரி இல்லை. அவளை கூட்டிட்டு வாடி. என்னம்மா? ம். எப்படி எப்படி அம்மா பாரு எப்படி வர்றாங்க. அந்த சின்ன குளம் பாருங்க, நான் குளிக்க போறேன். சொல்லு. அது சின்ன குளம், சின்ன குளம், சின்ன குளம். போன டைம் பார்த்திருந்த வாட்டர் ஃபால்ல எங்களால அருவி பக்கத்துல போக முடியல. ஹஸ்பண்டும் கொழுந்தனார் மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. ஆனா இதுலயுமே தண்ணி அதிகமா வந்திருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு வந்திருக்கலாம். இது ரொம்ப பக்கம் இல்லையா? அது 2 பேர் போனாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல முன்னாடி ஹோட்டல்லாம் இருக்குன்னு இவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா இங்க வந்து புளியும், அதுக்கப்புறம் என்னங்க அந்த சிறுத்தையா, வேற என்னென்ன இந்த இடத்துல ரொம்ப அந்த ஈவினிங் டைமுக்கு மேல இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு. புலி இருக்குங்க. அதுக்கப்புறம் உண்மையாவே உங்களுக்கு சொல்லி தெரியணுங்கிறது இல்ல, அக்கா வீட்டு சைடுமே யானை அதிகமா இருக்கும். நான் வந்த இடம் எல்லாமே மக்களுள்ளே இருக்கு, கிராமம். கண்டிப்பா இங்கேயும் யானையெல்லாம் இருக்கும். சீக்கிரமா பார்த்துட்டு போயிடலாம். குளிக்கிறீங்களா அங்க போய்? இது பாக்கலையா? பாக்குறேன். அவளை பாரு, நான் பாக்குறது இருக்கட்டும். இதாங்க அந்த அருவி. வெயில் காலம் அப்படிங்கறனால தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த அளவுக்கு டூரிஸ்டர் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க. தண்ணி வரல அதனாலயா? எப்போ அதிகமாக வருவாங்க? மழை காலத்துலையா? இன்னுமே மழை காலம் ஆரம்பிக்கல தானே இல்லையா? ஆமாம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி டைமில் நம்ம எங்கேயுமே வாட்டர் ஃபால் போக முடியாதுங்க. அப்படி நிறைய தண்ணி வரும். நிறைய பேர் குளிக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்களா என்னன்னு வேறு தெரில. இங்கே வேற பார்த்து பேசுகிறாங்க. இந்த இடம்தான். இவ்வளோ பெரிய மலை, கடவுளே. 7வது மலை. சரிம்மா. பாப்பாவுக்கு என்னோட நாத்தனார் தலைவாரி விட்டுருக்கா. நான் நினச்சேன் அவளுக்கு கொஞ்சம் கர்லி ஹேர் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாம தான் இதை ட்ரை பண்ணல. ஆனால் ட்ரை பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பார்த்துட்டோம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நான் தேஜு, அப்புறம் எங்கள் 2 பேரும் தேஜு ஃபோட்டோ எடுத்தா. இந்த மாதிரி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்ததுக்கு அதுக்கும் தண்ணி செம்ம கூலிங்காக இருந்ததுங்க. கால் நனைச்சி உட்காந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். அங்கேருந்து வர்ற தண்ணி சில இடத்துல குண்டும் குழியுமா சின்ன சின்ன குளமா இருந்துமே மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பார்ட் வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்திருந்தாங்க. மீனை வந்து கொஞ்சம் சரியாக காமிக்கணுங்கிறதுனால ஸ்பீக்கரை நினைக்காம கேமரா மட்டும் நினச்சி எடுத்திருந்தாங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் எங்களோட வண்டியில் அது வந்து நிறைய பேரோட ஏக்கம்னு கூட சொல்லலாம். சின்ன சின்ன பசங்க வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் நான் இதுவரையும் ஃபோட்டோ எடுத்ததில்ல. இன்றைக்குமே என்னோடய ஹஸ்பண்டு தான் ஃபோட்டோ எடுக்க சொல்லி கம்பல் பண்ண சொன்னாங்க. பிடி கால் எட்டுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம், ஓட்ட தெரியுதோ இல்லையோன்னு சொல்லியுமே இந்த ஸ்பாட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இது வந்து வீடியோவில் நான் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி வரும்போது பண்ண ரகலையெல்லாம் 1-2 ஃபோட்டோ இருக்குது. ஸ்டோரியில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
டைம் இப்போ கரெக்டாக 6 மணி ஆக போகுதுங்க. நாங்கள் இப்போ தான் போயிட்டுருக்கோம் வீட்டுக்கு. இங்கே ஃபுல்லாமே அங்கங்கே ஒரு கம்மா இருக்குது, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல கிணறு இருக்குது. அங்கேருந்து அந்த மோட்டார் கனெக்ஷன்ல எல்லாம் சின்ன சின்ன தொட்டியாக வச்சு தண்ணி பாய்ச்சுவாங்கல்ல, அந்த மாதிரி தண்ணி பாய்ச்சுறாங்க. இங்கே பாருங்கள், மற்ற வயலெல்லாம் பாருங்கள், இந்த வயலை மட்டும் பாருங்கள். எங்கள் ஊர்லேயுமே ஒரே ஒருத்தவங்க ஃபேமிலி மட்டும் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் குளம் இருக்குது, அதனால் அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி பயிரிடுற இடத்துல வந்து பக்கத்தில் ஒரு வேளை ஆறு இருக்குது, இல்லை குளம் கிணறு இருக்குது அப்படின்னா தாராளமாக நெல், முட்டைக்கோசு, அப்புறம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து வெள்ளரிக்காய், தர்பூசணி இந்த மாதிரி நிறைய விதைச்சி சூப்பராக அறுவடை பண்ணுறாங்க. எப்படி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு 7 மணி கூட ஆகலாங்க. இப்போயுமே பரிப்பதா ரோட்டில் தான் இருக்கோம். அதனால் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, இப்போயே கொஞ்சம் இருட்டிருச்சு. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.